வணக்கம் மக்களே. ஸ்கின் ஒயிட்டனிங், தோல் வெள்ளையாகுதல். பொதுவாக நம்ம எல்லோருமே கொஞ்சம் வெள்ளையாகவும் கலரா இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவோம். அதுக்காக ஏராளமான கிரீம்ஸ், சீரம்ஸ் வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த காஸ்மெட்டிக் கிரீம்ஸ் எல்லாமே தற்காலிகமான ஒரு நிறமாற்றத்தை கொடுக்குமே தவிர நிரந்தரமான நிறத்தை கொடுக்காது. இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த காஸ்மெட்டிக்ஸ் கெமிக்கலோட ரியாக்ஷன்னால அவங்களோட ஒரிஜினல் நிறத்தை இழந்தவங்களும் உண்டு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இயற்கையான முறையில் சருமத்தை வெள்ளையாக்குவது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கின்னை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறணும். நம்ம வெள்ளையாக இருக்கிறதுக்கோ நிறம் குறைந்து காணப்படுறதுக்கோ நம்ம தோலில் இருக்கக்கூடிய மெலனின் அப்படின்ற நிறமி தான் காரணம். நம்மளோட கலரை தீர்மானிக்கிறது இந்த நிறமிகள் தான். மெலனின்ல பார்த்தீங்கன்னா யூ மெலனின், பியூ மெலனின் அப்படின்னு 2 மெலனின் இருக்கு. இதுல யூ மெலனின் கருமை நிறத்தையும் பியூ மெலனின் சிகப்பு நிறத்தையும் தரக்கூடிய ஒண்ணு. இதுல பியூ மெலனின் அதிகமாகவும் யூ மெலனின் குறைவா இருக்கிறவங்க வெள்ளையாகவும், யூ மெலனின் அதிகமாகவும் பியூ மெலனின் குறைவா இருக்கிறவங்க கொஞ்சம் நிறம் குறைந்து கருமையா இருக்கிறத நம்மளாலேயே பார்க்க முடியும். ஸோ முகம் வெள்ளையா மாறுறதற்கும் சருமங்கள்ல நிறம் மாறுறதுக்கும் இந்த பியோ மெலனின் செல்களை அதிகரிக்கிறது மூலியமா மிக எளிமையான முறையில முகத்தோட நிறத்தை அதிகரிக்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோவில் மெலனினை அதிகரித்து தோலை வெள்ளையாக்க உதவக்கூடிய 10 சிறந்த உணவுகள் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ரொம்பவே முக்கியமான ஒன்று, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை நிறைய மக்களுக்கு யூடியூப் அல்காரிதம் கொண்டு சேர்க்கும். ஸோ அதனால நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்று. நம்பர் 1, கேரட் கண்ணுக்கு மட்டும் இல்ல ஸ்கின்னுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ல ரெட்டினால் அப்படின்ற பேர் இருக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. ரெட்டினால் அப்படின்றது வேற எதுவுமே கிடையாது, வைட்டமின் ஏ ஓட மற்றொரு பேர் தான் ரெட்டினால். இந்த ரெட்டினால நம்ம உடலுக்கு இயற்கையா ஏற்படுத்தக்கூடிய பீட்டா கரோட்டின் சத்து கேரட்ல நல்ல அளவு இருக்கு. 100 கிராம் கேரட்ல பாத்தீங்கன்னா 8.3 கிராம் பீட்டா கரோட்டின் இருக்கு. இந்த பீட்டா கரோட்டின் ஸ்கின்னுக்கு நல்ல கலர் கொடுக்கக்கூடிய மெலனின் நிறமிகளை தூண்டும். இதன் மூலமா நல்ல ஒரு ஸ்கின் டோனை கொடுக்கக்கூடியது கேரட். நீங்க கேரட்டை சாப்பிடும்போது நெய் அல்லது சுத்தமான தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி தான் சாப்பிடணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரட்ல இருந்து கிடைக்கக்கூடிய இந்த வைட்டமின் ஏ கொழுப்பில் கரையக்கூடிய ஒரு சத்து. ஸோ கேரட்டை ஆவியில் வேக வைத்து அதனுடன் நெய் அல்லது தேங்காய் எண்ணெய் சேர்த்து சாப்பிடும் போதுதான் கேரட்ல இருக்கக்கூடிய சத்துக்கள் நமக்கு முழுமையா கிடைக்கும். நம்பர் 2, ஆரஞ்சு அப்படின்னாலே இதுல வைட்டமின் சி நிறைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதிக சன்லைட்னால வரக்கூடிய நிற இழப்பை தடுக்கக்கூடிய சத்துக்கள் இந்த வைட்டமின் சில இருக்கு. இதனாலதான் பெரும்பாலான சன்ஸ்கிரீன், பாடி லோஷன் போன்ற ப்ராடக்ட்ல பாத்தீங்கன்னா வைட்டமின் சி ரிச் அப்படின்றத ஆட் பண்ணி இருக்கிறத நீங்களே பார்க்கலாம். இந்த வைட்டமின் சி சத்து நெல்லிக்காய், கொய்யாக்காய் போன்ற மலிவான விலையில கிடைக்கக்கூடிய பழங்கள்ல அதிகம் இருந்தாலும் ஆரஞ்சு பழத்துல இருந்து கிடைக்கக்கூடிய வைட்டமின் சி ஸ்கின்னுக்கு நல்ல கலர் கொடுக்கக்கூடியதா இருக்கு. நம்பர் 3, டொமேட்டோஸ். தக்காளியில இருக்கிற சிகப்பு நிறத்துக்கு அதுல இருக்கிற லைகோபினே நிறமிகள் தான் காரணம். இந்த தக்காளி இயற்கையாகவே ஸ்கின் ஒயிட்டனிங், ஸ்கின் பிரைட்டனிங் கொடுக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. 100 கிராம் தக்காளியில பாத்தீங்கன்னா 5.6 மில்லிகிராம் லைகோபின் இருக்கு. இந்த லைகோபினே சிகப்பு நிறத்தை கொடுக்கக்கூடிய பியோமெலனின் தாதுக்களை எளிதா அதிகரிக்கும். இதன் மூலியமா நல்ல ஒரு நிற மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பழம் தக்காளி. சோ தக்காளிய அதிகமா எண்ணெயில போட்டு வதக்கி சாப்பிடுறத விடவோ தனியாக வேக வைத்து சாப்பிடும் பொழுது ஸ்கின்னுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் எளிதா கிடைக்கும். நம்பர் 4, ரெட் கிரேப்ஸ். சிகப்பு திராட்சை. ஸ்கின்னுக்கு நல்ல கலர் கொடுக்கக்கூடிய பழங்கள்ல முக்கியமான பழம் சிகப்பு திராட்சை. சிகப்பு திராட்சையில பாத்தீங்கன்னா ரிசர்வேட்டால் அப்படின்ற பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. இது மெலனின் உற்பத்திக்கு உதவக்கூடிய மெலனோசைட்ஸ் சிகப்பு நிறத்தை கொடுக்கக்கூடிய செல்களை அதிகரிக்குது. இதன் மூலியமா நல்ல ஒரு ஸ்கின் டோனை கொடுக்கக்கூடியது இந்த சிகப்பு திராட்சை. சிகப்பு திராட்சையை ஃப்ரெஷ்ஷா சாப்பிடுறத விடவும் ட்ரையான உலர் திராட்சையை சாப்பிடுறதுனால நல்ல பலன் கிடைக்கும். உலர் திராட்சையை முந்தின நாள் நைட்டு தண்ணியில ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில நீர் மற்றும் உலர் திராட்சையை அப்படியே பருகலாம். இத காலையில வெறும் வயிற்றுல சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ஸ்கின்னுக்கு நல்ல கலரை கொடுக்கும். நம்பர் 5, குக்கும்பர். வெள்ளரிக்காய். பொதுவாக ஸ்கின் டோன் மாறுறதுக்கு முக்கியமான காரணம் ஸ்கின் ட்ரைனஸ் சொல்லக்கூடிய சரும வறட்சி தான். இதனை தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த வெள்ளரிக்காய்க்கு உண்டு. வெள்ளரிக்காயில இருக்கிற அதிகப்படியான நீர்ச்சத்து உடலின் நீர்ச்சத்து இழப்பை உண்டாவதை தடுப்பதோடு
குறைப்பதோடு உடல் உஷ்ணத்தையும் குறைக்கும். இதன் மூலமா சரும வறட்சியை தடுத்து நல்ல சாஃப்டான ஸ்கின்னையும் கொடுக்கக்கூடியது இந்த வெள்ளரிக்காய். மேலும் இந்த வெள்ளரிக்காயில பார்த்தீங்கன்னா சிலிக்கா அப்படின்ற ஒரு வளவளப்பான ட்ரேஸ் மினரல் அதிகம் இருக்கு. இது ஒரு நேச்சுரல் ஸ்கின் லைட்டராக வேலை செய்யும். சருமத்திற்கு நல்ல ஒரு நிறமாற்றத்தை கொடுக்கும். ஸோ தினசரி ஒரு கப் வெள்ளரிக்காயை உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா சருமத்துல நல்ல ஒரு நிறமாற்றம் ஏற்படுறத எளிதா அறியலாம். நம்பர் 6 ஆயிலி ஃபிஷ். கொழுப்பு நிறைந்த மீன்கள். மீன்கள்ல பாத்தீங்கன்னா மதி, சூறை, காணாங்கெளுத்தி போன்ற மீன்கள்ல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் எனும் நல்ல கொழுப்பு அமிலங்கள் நல்ல அளவுல இருக்கு. மீன்கள்ல இருக்கக்கூடிய இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் சருமங்கள்ல ஏற்படக்கூடிய இன்ஃபிளமேஷனை குறைப்பதோடு யூவி ரேஸ்னால் வரக்கூடிய ஸ்கின் டேமேஜையும் தடுக்கும். இதன் மூலமாக சரும இழப்பை உண்டாக்கக்கூடிய வாய்ப்பினை பல மடங்கு குறைக்கக்கூடியது இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட். ஸோ ஒமேகா 3 அதிகம் இருக்கக்கூடிய மீன்களை வாரத்துல 2-3 நாட்கள் எடுப்பது மூலியமா சரும பொலிவை எளிதா அதிகரிக்கலாம். நம்பர் 7 எக். முட்டை. முட்டையில பாத்தீங்கன்னா ஸ்கின் ஹெல்த்துக்கு தேவையான அத்தனை எசன்ஸ் மற்றும் விட்டமின்கள் எல்லாமே நிறைஞ்சிருக்கு. இதுல இருக்கக்கூடிய ஹை குவாலிட்டியான புரோட்டீன் பாத்தீங்கன்னா ஸ்கின் செல்ஸை ரிப்பேர் பண்றதுக்கும் புதிய மெலனின் சத்தை உற்பத்தி பண்ணி ஸ்கின்னோட கலரை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் உதவக்கூடியது முட்டை. மேலும் முட்டையோட மஞ்சள் கருவுல பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ, பயோட்டின், சல்பர், லூட்டின் அண்ட் சியாஸ்தினின் போன்ற சத்துக்கள் பாத்தீங்கன்னா சரும ஆரோக்கியத்திற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய கொலாஜின் உற்பத்தியை பூஸ்ட் பண்ணும். இதன் மூலமா நல்ல ஒரு சாஃப்ட் அண்ட் பிரைட்டான ஸ்கின் டோனுக்கு மிகவும் உதவக்கூடிய உணவு முட்டை. நம்பர் 8 தயிர். வயிற்றிற்கும் சருமத்திற்கும் அதிக அளவு தொடர்புண்டு. வயிற்றில் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சருமத்தில் ஏதாவது ஒரு வடிவில் ரிஃப்ளெக்ட் ஆகும். வயிற்றின் ஆரோக்கியத்தை அதிகரிக்கக்கூடிய முக்கியமான உணவுகளை ஒன்று தான் தயிர். தயிர்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான ப்ரோபயோட்டிக் பாத்தீங்கன்னா வயிற்றுல இருக்கிற பேட் பாக்டீரியாக்களை அழித்து குட் பாக்டீரியாக்களை அதிகப்படுத்தும். இதன் மூலியமா கட் இம்யூனிட்டி இம்ப்ரூவ் ஆவதோடு ஓவரால் பாடி ஹெல்த்தையும் இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது தயிர். மேலும் தயிர்ல இருக்கக்கூடிய லாக்டிக் ஆசிட் அமிலங்கள் பாத்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு பிரைட்டனிங் எஃபெக்டையும் கொடுக்கும். ஸோ தொடர்ச்சியாக தயிர் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல பிரைட்டான ஸ்கின் டோனை பெறலாம். நம்பர் 9 கிரீன் டீ. தோலை பாதுகாக்கக்கூடிய ECGG அப்படின்ற பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. இது சரும செல்களை பாதிக்கக்கூடிய பீரியாடிக்கல் செல்களை அழிச்சு ஸ்கின் செல்ஸை பாதுகாக்கும். இதன் மூலியமா நல்ல ஒரு ஈவன் ஸ்கின் டோனையும் கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் கிரீன் டீல இருக்கக்கூடிய அதிக அளவிலான பாலிபினால் சரும நிறத்திற்கு உதவக்கூடிய மெலனோசைஸ் உற்பத்திக்கு உதவி செய்யும். ஸோ தினசரி 1-2 கப் கிரீன் டீ எடுத்துக்கிறது மூலியமாகவும் சருமங்கள்ல நல்ல ஒரு நிறமாற்றங்கள் கிடைக்கும். நம்பர் 10 நட்ஸ் அண்ட் சீட்ஸ். ஸ்கின் ஹெல்த்துக்கு தேவையான அத்தனை விட்டமின், மினரல், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்திருக்கக்கூடியது தான் இந்த நட்ஸ் அண்ட் சீட்ஸ். இதை நட்ஸ் அண்ட் சீட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்கின் ஹெல்த்துக்கு தேவையான வைட்டமின் இ, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், ஜிங்க், செலினியம் மற்றும் ஏராளமான ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் ஹெல்த்தி ஃபேட்டும் நிறைந்திருக்கு. இந்த நட்ஸ் அண்ட் சீட்ஸ்ல இருக்கக்கூடிய சத்துக்கள் பாத்தீங்கன்னா ஸ்கின்ல டெட் செல்ஸ் உண்டாகிறத கண்ட்ரோல் பண்ணும். இதன் மூலியமா ஸ்கின்ல ஏற்படக்கூடிய ஸ்கின் டோன் குறைபாடை தடுக்கக்கூடியதாகவும் இருக்கு இந்த நட்ஸ் அண்ட் சீட்ஸ். இது மட்டும் இல்லாம ஸ்கின்னுக்கு கலர் கொடுக்கக்கூடிய மெலனின் நிறமி உற்பத்திக்கும் மிகவும் உதவக்கூடியதா இருக்கு. தினசரி ஒரு கையளவு நட்ஸ் அண்ட் சீட்ஸை சேர்த்துக்கிறது மூலியமாகவும் நல்ல ஒரு பிரைட் அண்ட் சைனான ஸ்கின் டோனை பெற முடியும். என்ன மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் ஸ்கின் கலரை அதிகரிக்கிறதுக்கும் ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்றதுக்கும்